ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அரசு பள்ளி ஒன்றை ஆய்வு செய்யச் சென்ற காக்ரோச் ஜனதா கட்சி அமைப்பின் தொண்டர்கள் மற்றும் அதன் செய்தி தொடர்பாளர் ஆசுதோஷ் ரங்கா மீது பாஜக குண்டர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தின் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மற்றும் வசதிகளை ஆய்வு செய்யும் நோக்கில் சிஜேபி அமைப்பு ஸ்கூல் டி கரோ என்ற பிரச்சாரத்தை நடத்தி வருகிறது. ஜெய்ப்பூர் மாவட்டம் பக்ரு தொகுதிக்கு உட்பட்ட ராம்போரா கான்வர்போரா கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி கட்டிடம் சேதமடைந்ததால் அது மூடப்பட்டு அங்குள்ள மாணவர்கள் அருகிலுள்ள ஒரு மாட்டுத் தொழுவத்தில் வகுப்புகளை கவனித்து வருவதாக தகவல் வெளியானது. இதுகுறித்து ஆய்வு செய்ய 40 பேர் கொண்ட சிஜேபி குழுவினர் அங்கு சென்றனர். சிஜேபி குழுவினர் கிராமத்திற்குள் நுழைவதற்கு முன்பாகவே சில கிராம மக்கள் மற்றும் ஆளும் பாஜக ஆதரவாளர்கள் முக்கிய பாதைகளை தடுத்து நிறுத்தி வாகனங்களை சோதனை செய்தனர். சிஜேபி தொண்டர்கள் பள்ளி நோக்கிச் சென்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது வன்முறையாக மாறியது. சிஜேபி அமைப்பினர் மீது கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. தொண்டர்களின் வாகனங்கள் கடுமையாக அடித்து நொறுக்கப்பட்டன. இக்குழுவில் இருந்த பெண் தொண்டர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு அவர்களின் மொபைல் போன்களும் பறிக்கப்பட்டுள்ளன. இதில் ஒரு தொண்டரின் கையில் முறிவு ஏற்பட்டது. இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்றும் ஆளும் பாஜகவின் குண்டர்களே தங்களை தாக்கியதாகவும் சிஜேபி ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் தீப்கே மற்றும் ஆசுதோஷ் ரங்கா ஆகியோர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் வேடிக்கை மட்டுமே பார்த்ததாக கூறியுள்ளனர். தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும் மற்றும் பள்ளியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கே 48 மணி நேர கெடு விதித்துள்ளார். தவறும் பட்சத்தில் ஜெய்ப்பூரில் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார்.